இங்கேருந்து நடந்து போய்த்திருக்கிறாங்க. அப்போ அந்த குகைக்குள் இருக்கிற நேரம் இறங்கின ஆயத்துகள் தான் இது ஹுமா ஃபில் கார். நாங்கள் குகைக்குள்ள இருக்கிற நேரம் சானியஸ் 9. அப்போ நாங்கள் 2 பேரும் மட்டுமே யார் சொல்ல கன்றுவன்களோ தெரியாது என்று சரி அபூபக்கர் அவங்க பயந்தாங்க. அப்புறம் இல்ல இன்னல்லாஹ மானா, கவலைப்பட லா தஹஸன், நீ கவலைப்பட வேணாம், இன்னல்லாஹ மானா, என்னோட அல்லாஹ் இருக்கிறான், நீ ஒன்றும் யோசிக்காத அளவோட தைரியத்தை விட்டு ரசூலுல்லாஹ் அந்த 3 நாளும் பயங்கரமான நிலைமையில இருந்துட்டு தான் அப்படியே போனாங்க அவங்க பிரயாணத்தை. இப்போ இதில் நாங்கள் அந்த சம்பவத்தை எவ்வளோ கேட்டிருப்போம் இல்லையா? ஆனாலும் இப்படி இடத்துல தானா ரசூலுல்லாஹ் ஏறினாங்க இப்ப கண்ணால வந்து பார்க்க. இப்ப உங்களுக்கு அந்த சம்பவம் இனி பிறகு எங்கேயாவது ஒரு தாலிங் கித்தாப்லயோ புத்தகத்திலயோ வாசிக்கிற நேரம் இது அப்படியே ரீல்ஸ் ஓடும் மனசுக்குள்ள, இது இப்படித்தான் இருந்தது. அப்ப அது ஒரு எங்களுக்கும் ஒரு நன்மை தானே. ரசூலுல்லாஹ் இவ்வளவு இந்த மலையிலிருந்து அவங்க மதீனாக்கு போன அங்க சைடுல அப்படியே பொறுத்தாலே இறங்கி போனாங்க. இந்த போட்டு தான் இருந்தவர். இப்ப அதுல ஒரு கலால் பத்ரி நண்டி பைத்திக்கு தானே அந்த பைத்துல மின் சனியாத்தில் வதாண்டு வந்திருக்கிற. மின் சனியாத்தில் வதாண்டா மலைக்கு மேல ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு அந்த ஒவ்வொரு மேடு பள்ளங்களை தாண்டி தான் ரசூலுல்லாஹ் போன. ஒரு நாள் இந்த மாதிரி ரோட்ல போய் இந்த ரோட் போட்டிக்கு ரசூலுல்லாஹ் 1400 வருஷம் கணக்கெடுங்கள் எங்கேயாவது ரோட்டு இந்திக்கு கல்லு மலையாதான் வாகனம் இல்ல, ஒட்டகம் தான் வாகனம். அப்ப ஒட்டகத்துக்கு வாகனம் இது மாதிரி ரோட் போட்டு வச்சு அந்த காலத்துல இல்ல. அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு போய்த்திருப்பாங்க. அடுத்ததெல்லாம் போய் சேரும் வரல ரசூலுல்லாஹ்க்கு எங்க தண்ணி இருக்குது, எந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்ற ரோட்டுகள் எல்லாம் காட்டி கொடுத்து தான் ஒரு உதிப்புல தான் ரசூலுல்லாஹ் போனாங்க. அங்க போய் நின்று அங்க திரும்ப தண்ணி எல்லாம் குடிச்சு 11 நாள் நடக்கிறாங்களுக்கு பாலைவனத்துல எங்க தண்ணி இருக்குது? அல்லாஹ் காட்டி கொடுத்தான் கிணறு உள்ள இடங்களை. அந்த மாதிரி இடத்துல தண்ணியை எடுத்து பயன்படுத்துங்க. வேற தாரிக்கு கொண்டு போய் கொடுக்க சப்போர்ட்டுக்கு ஒத்தரும் இல்லை. யாராவது இடையில போய் யாரையும் மகப்படாம சந்திக்காம போகணும் மட்டும் தானே போனாங்க. அப்படி போயிட்டு வந்தாங்க. தூரம் இந்த அரபா மைதானம். இப்ப இந்த அரபா மைதானத்துக்கு தான் போறோம். அங்க ஜபலுர் ரஹ்மான் ஒரு மலை ஒட்டி, அந்த மலையடி வாரத்துக்கு முடிஞ்ச அளவு பஸ்ஸை எவ்வளவு கொண்டு போயிருக்கோம் அவ்வளவுக்கு வரங்காட்டி பஸ்ஸை கொண்டு போவோம். பெரிய பஸ் வந்து அவ்வளவு கிட்ட நெருக்க கொண்டு போறோம் இல்லை, தூரத்துல பார்க்கிங் ஒன்றுல போட்டுட்டு அப்படி போய்த்துருவாங்க. அப்ப கஷ்டம் இல்லை, நடந்து போயிடலாம். அப்ப நாங்க பஸ்லயே போயிட்டு சுத்தி காட்டிட்டு தான் பாரு. இப்ப எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. முடிஞ்ச அளவு ஒருத்த கொண்டு போய் நாங்கள் பஸ்ஸில் இறக்கி மலையை கொண்டு போய் காட்டு கொடுத்தாங்க. எப்போ ஒரு ரஹ்மாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அரபா மைதானத்துல வச்சு பயான் பண்ணிட்டேன். கடைசி கொத்துபா அந்த நடத்துகிற இடம் தான், கடைசி பயான் நடந்த இடம்.